வணக்கம். துலாம் ராசி அன்பர்களே! பணத்தை நம்பி கொடுத்து ஏமாந்த அனுபவம் உங்களுக்கு நீடித்திருந்திருக்கும். உங்களிடம் யாராவது கஷ்டம் என்று சொல்லிவிட்டால், உங்களால் சாதாரணமாக கடந்து போக முடியாது. எதிரியாகவே இருந்தாலுமே அவர் கண்ணீரோடு கேட்கும்போது உங்க மனம் இறங்கிவிடும். இந்த இரக்க குணமே உங்களுக்கு பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய அடியாகவே விழுந்திருக்கும். நாளைக்கே தந்து விடுகிறேன், இந்த ஒரு வாரத்தில் புறத்தில் தந்து விடுகிறேன் என்று சொல்லி உங்க முகத்தை பார்த்து நம்பிக்கையான வார்த்தைகளை பேசியவங்க முழுமையா நம்பியிருந்திருப்பீங்க. உங்களிடம் கையிருப்பு இல்லை என்றாலுமே கூட மற்றவங்களிடம் கடன் வாங்கியோ அல்லது உங்களின் அவசர தேவைக்காக சேர்த்து வைத்திருந்த சேமிப்பையே தூக்கி கொடுத்திருந்திருப்பீங்க. ஆனா பணம் அவங்க கைக்கு சென்ற மறு நிமிடமே அவங்களுடைய முகமுடியலுமே கலந்து விழுந்துட்டு இருக்கும். கொடுத்த பணத்தை திரும்ப கேட்கும்போது அவங்க உங்களை தவிர்க்க தொடங்கி இருந்திருப்பாங்க. என தொலைபேசி அழைப்புகள் எடுக்காம இருப்பதும், நேர்ல பார்த்தால் முகம் திருப்பிக் கொள்வதும் என அவங்க செய்த நாடகங்கள் உங்கள் இதயத்தை நொறுக்கியிருந்தக்கூடிய நியாயமா கேட்க வேண்டிய பணத்திற்காக நீங்க கூசி கூசி அவங்களிடம் கெஞ்சும் நிலைமை உருவாயிருந்திருக்கும். பண இழப்பை விட நம்மை இப்படி ஏமாற்றி விட்டாங்களே என்ற ஏமாற்றம் தான் உங்களை அதிகமா காயப்படுத்தியிருந்திருக்கும். பணத்தை நம்பி கொடுத்து ஏமாந்த அந்த அனுபவம் தான் இனி யாரையும் எளிதில் நம்பக்கூடாது என்ற கொடூரமான பாடத்தை உங்களுக்கு கற்றுக் கொடுத்திருந்திருக்கும் வாழ்க்கையில. அதாவது உங்க வாழ்க்கையிலயோ நீங்க யாராவது உங்கள்ட்ட கஷ்டம் கேட்டாங்கன்னா, அது யாரு சாதாரணமா கடந்து போக மாட்டீங்க. ஏன்னா அது எதிரியா இருந்தாலுமே சரி, ஏன் அவங்க கண்ணீரோடு கேட்கும்போது உங்க மனம் இறங்கி போயிருந்திருக்கும். ஏன்னா நீங்க நாளைக்கே தந்து விடுகிறேன், இந்த ஒரு வார்த்தை கொடுத்து தந்துகிறேன் என்று அவங்க கேட்கும்போது எல்லாமே நீங்க கொடுத்து விட்டிருந்திருப்பீங்க. நீங்க பணத்தை கொடுத்த மறு நிமிடமே அவங்களுடைய முகமூடி எல்லாமே கிழிந்து போயிருந்திருக்கும். அதனால அவங்க நீங்க திரும்பி பணத்தை கேட்கும்போது எல்லாமே உங்களை தவிர்க்கவும் தொடங்கியிருந்திருப்பாங்க. தொலைபேசி அழைப்புகள் மூலியமா நீங்க கேட்டாலுமே தொலைபேசியை எடுக்கவும் மறுத்திருந்திருப்பாங்க. நேரில் பார்த்தாமே உங்களை தவிக்க விட்டு சென்றக்கூடிய சூழ்நிலையும் வாழ்க்கையில ஏற்பட்டிருந்திருக்கும் உங்களுக்கு. அது மட்டும் இல்லாம நியாயமா கேட்க வேண்டிய பணத்திற்காகவும் நீங்க கூசி கூசி அவங்களுக்கு கெஞ்சிய நிலையும் உங்க வாழ்க்கையில உருவாகி வந்திருந்திருக்கும் வாழ்க்கையில. பணத்தை நம்பி கொடுத்து ஏமாந்த அந்த அனுபவம் தான் நீ யாரையும் எதிரில் நம்பக்கூடாது என்ற கொடூரமான பாடத்தை உங்களுக்கு கற்றுக் கொடுத்திருந்திருக்கும் வாழ்க்கையிலேயேவும். அதாவது உங்க வாழ்க்கையில மிகவும் ஆழமான காயத்தை ஏற்படுத்திய சம்பவங்கள்ல ஒன்றுதான் பணம். நீங்க நம்பிக்கையுடன் கொடுத்த பணம் திரும்ப வராமல் போன அனுபவமா இருக்கும். ஏன்னா பணத்தை இழந்த வேதனையை விடத்தான் நம்பிய மனிதர்களால் ஏமாற்றப்பட்டது உங்களுக்கு வேதனைகளை உங்க மனசுல அதிகமாவே உடைத்திருந்திருக்கும் வாழ்க்கையில. ஏன்னா முதல்ல சில நாட்களா காத்திருந்திருப்பீங்க, பிறகு வாரங்கள் கடந்திருந்திருக்கும், ஏன் அது பிறகு மாதங்களுமே ஓடி இருந்திருக்கும் வாழ்க்கையில. ஆனா ஒவ்வொரு முறையுமே கேட்டபோது புதிய காரணங்களும் ஏன் புதிய வாக்குறுதிகள் புதிய பொய்கள் மட்டுமே உங்க காதில் விழுந்திருந்திருக்கும். அந்த நேரத்துல தான் பணத்தை விட மனிதர்களை நம்புற உங்க மனமே அதிகமா காயமடைந்து போயிருந்திருக்கும் வாழ்க்கையிலேயும். அது மட்டும் இல்லாம உங்களுடைய இயல்பு மற்றவங்களுக்கு உதவ வேண்டும் என்பதுதான். யாராவது கஷ்டத்துல இருப்பதா கூறினால் தங்களால் முடிந்த உதவியை உடனே செய்ய நினைப்பீங்க. நாளை நமக்கும் உதவி தேவைப்படலாம் என்ற எண்ணத்துடனே செயல்பட்டு இருந்திருப்பீங்க. அந்த நிலையை அந்த நல்ல மனசை சிலர் பயன்படுத்தி கொண்டு இருந்திருப்பாங்க. உங்களுடைய நேர்மையை பலவிதமாகவே கருதி திருப்பி தர வேண்டிய பணத்தை கூட மறுக்கவும் தொடங்கி இருந்திருப்பாங்க வாழ்க்கையில. அது மட்டும் இல்லாம இன்னும் சிலர் நானா வாங்கினேன் என்ற அளவிற்கு மறுத்து பேசி கூட உங்களை அவமானப்படுத்தி இருந்திருக்கலாம் வாழ்க்கையில. அதாவது உங்க ஆழமான காயத்தை ஏற்படுத்திய சம்பவத்துல ஒண்ணு என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க நம்பிக்கையோடு கொடுத்த பணம் தான் திரும்ப வராமல் போன அனுபவம் உங்க வாழ்க்கையில ரொம்ப இருந்திருந்திருக்கும். அதாவது ஒரு கட்டத்துல உங்களை தவிர்க்க ஆரம்பித்திருந்திருப்பாங்க நீங்க பணம் கொடுத்தவங்களேவும். ஏன் முதல்ல சில நாட்கள காத்திருந்திருப்பீங்க. பிறகு வாரங்கள் கடந்து போயிருந்திருக்கும். பிறகு மாதங்களும் ஓடி போயிருந்திருக்கும். ஆனா ஒவ்வொரு முறையும் கேட்கும்போதுமே புதிய காரங்களையோ, ஏன் புதிய வாக்குறுதிகளையோ, ஏன் புதிய பொய்களோ மட்டுமே அவங்க உங்க காதுல விழுந்து கொண்டே வந்திருந்திருக்கும். அது மட்டும் அல்லாம நீங்க யாராவது கஷ்டத்துல இருப்பதா கூறினா தங்களால் முடிந்த உதவியை உடனே செய்ய நினைத்திருந்திருப்பீங்க. ஏன்னா நாளை நமக்கு உதவி தேவைப்படலாம் என்ற எண்ணத்துடனே செயல்பட்டு இருந்திருப்பீங்க. அந்த நல்ல மனசை தான் சிலர் பயன்படுத்தி கொண்டு இருந்திருப்பாங்க. உங்களுடைய நேர்மையை பலவீனமாகவும் கருதி திருப்பி தர வேண்டிய பணத்தை கூட மறுக்கவும் தொடங்கி இருந்திருப்பாங்க. சிலர் உங்களை தவிர்த்தும் ஓடி இருந்திருப்பாங்க. இவை அனைத்துமே உங்களுடைய கடந்த கால வாழ்க்கையில நேரிட்டிருந்தால் கமெண்ட் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு நமது ராசி பலன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இனி வரப்போகும் நாட்கள் உங்களுக்கு நன்மைகள் தான் நடக்கப் போகின்றது. கணவன் மனைவி அன்பு அது பலப்பட போது களத்திர காதகனான சுக்கிரனின் பலத்தால தம்பதியிலேயே இருந்து வந்த சிறிய சிறிய கருத்து வேறுபாடுகளும் சந்தேகங்களுமே விலகி பரஸ்பர புரிதலும் அன்பும் ஆழமாக போது. ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்வதன் மூலியமா குடும்பத்தில் அமைதியும் சுபிட்சமும் நிலை பெறப்போது. வாழ்க்கை துணையின் வழியே எதிர்பாராத நல்ல செய்திகளும் அல்லது பொருளாதார உதவிகளும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உள்ளது. இது இருவரும் இணைந்து எடுக்கக்கூடிய முடிவுகள் அனைத்துமே குடும்பத்தின் முன்னேற்றத்திற்கு பெரிதும் துணை புரிய பொது வாழ்க்கையில.
களத்திரக்காரரான சுக்கிரனுடைய பலத்தால தம்பதிகளுக்கு இடையே இருந்து வந்த சிறிய சிறிய கருத்து வேறுபாடுகளுமே சந்தேகங்களுமே இப்ப விலகி விலகி பரஸ்பர புரிதலும் அன்பும் பாலமாக போகுது. ஏன்னா நீங்க ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து செல்வது மூலியமா குடும்பத்துல அமைதியும் சுபிட்சமும் நிலை பெற போகுது வாழ்க்கையில. அது மட்டும் அல்லாம வாழ்க்கை துணையின் வழியேவும் எதிர்பாராத நல்ல செய்திகளும் பொருளாதார உதவிகளும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் உங்க வாழ்க்கையில உள்ளது. அதாவது உங்க திருமண வாழ்க்கையில இதுவரை இருந்த மாற்றங்கள், புரிதல் அல்லது இல்லாத சூழ்நிலைகள், தேவையற்ற மன வருத்தங்கள், சிறிய சிறிய விஷயங்களுக்கு கூட ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள், மனசுல சொல்ல முடியாத வேதனைகள் ஆகியவை அனைத்துமே இப்ப படிப்படியா விலகப் போகிறது. ஏன்னா பல நேரங்கள்ல நீங்கள் அன்பை வெளிப்படுத்தினாலுமே அதுக்கான மதிப்பு கிடைக்கவில்லை என்று நினைத்திருந்திருக்கலாம். உங்க வாழ்க்கை துணை உங்க மனசை புரிந்து கொள்ளவில்லை என்ற வருத்தம் இருந்திருக்கலாம். சிலருக்கு வேலைப்பளு காரணமாகவும் பொருளாதார சிக்கல்கள் காரணமாகவுமே உறவினர்களின் தலையீடு காரணமாகவே தம்பதியருக்குள்ள தேவையற்ற இடைவெளி உருவாகியிருக்கலாம். ஆனா இனிமே சுக்கிர பகவானின் அருளால அந்த நிலை மாறப்போகிறது. இருவரும் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளக்கூடிய மனநிலையும் உருவாகும். கோபம் இருந்த இடத்துல பொறுமை வரும். சந்தேகம் இருந்த இடத்துல நம்பிக்கை வரும் மலரும். பேசாம இருந்தவங்க கூட மனம் திறந்து பேச தொடங்குவீங்க. வாழ்க்கையில எத்தனை சோதனைகள் வந்தாலுமே இனி இருவரும் ஒன்றா நின்று எதிர்கொள்ளக்கூடிய தைரியம் உங்களுக்கு கிடைக்க போகுது. வீட்டுல மகிழ்ச்சியான தருணங்கள் அதிகரிக்க போகுது. குடும்பமா வெளியூர் பயணம் செல்லக்கூடிய வாய்ப்பும் உருவாக போகுது வாழ்க்கையில. நீண்ட நாட்களா தள்ளிப்போன சுப காரியங்கள் மீண்டும் நடைபெறும். குழந்தைகள் இருந்தால் அவங்களால் தம்பதியரின் பாசம் மேலும் வலுவடையும். குழந்தை பாக்கியம் எதிர்பார்ப்பவங்களுக்கு நல்ல செய்தி கிடைக்கக்கூடிய யோகம் உள்ளது. அது மட்டும் இல்லாமல் திருமணமாகாமல் தாமதமான துலாம் ராசினருக்கு நல்ல வரன் அமையக்கூடிய காலமும் நெருங்கி வருகிறது. கணவன் மனைவி இருவரும் சேர்ந்து எடுத்த முடிவுகள் வெற்றியை தரக்கூடியது. பொருளாதார முன்னேற்றம் ஏற்பட்டதால வீட்டில் தேவையற்ற சண்டைகளும் குறைய போகுது. அது மட்டும் இல்லாம ஒருவருடைய தியாகத்தை மற்றவர் உணர்ந்து மதிக்கக்கூடிய சூழ்நிலையும் உருவாக போகுது வாழ்க்கையில. குடும்பத்துல பெரியவங்களுடைய ஆசீர்வாதமும் தெய்வ அருளுமே இந்த உறவை மேலுமே வலுப்படுத்த போகுது உங்களுக்கு. வெள்ளிக்கிழமைகள்ல நீங்க மகாலட்சுமி மற்றும் பார்வதி தேவியை மனசார வழிபட்டு தம்பதியாராக ஆலய தரிசனம் செய்தால் இந்த நற்பண்கள் பல மடங்கு அதிகரிக்க போதும் வாழ்க்கையில. அதாவது உங்க வாழ்க்கையில நீங்க திருமண வாழ்க்கையில இருந்து வந்த ஏமாற்றங்களோ, புரிதல் இல்லாத சூழ்நிலைகளோ, தேவையற்ற மன வருத்தங்களோ, சிறிய சிறிய விஷயங்களுக்கு கூட ஏற்பட்டு வந்த கருத்து வேறுபாடுகளும், மனசுல சொல்ல முடியாத வேதனைகளுமே அனைத்துமே உங்களுக்கு படிப்படியா இப்ப விலக போகக்கூடிய சூழ்நிலை வரப்போகுது உங்க வாழ்க்கையில. அது மட்டும் இல்லாம உங்க வாழ்க்கை துணை உங்க மனசை புரிந்து கொள்ளவில்லை என்ற வருத்தமும் இருந்திருக்கும். ஏன்னா சிலருக்கு வேலைப்பளு காரணமாகவும், பொருளாதார சிக்கல் காரணமாகவும், உறவினர்களுடைய தலையீட்ட காரணமாகத்தான் தம்பதியருக்குள்ள தேவையற்ற இடைவெளி உருவாகியிருந்திருக்கும். ஆனா இப்ப சுக்கிர பகவானுடைய அருளால அந்த நிலை எல்லாமே இப்ப உங்களுக்கு மாறப்போகுது. ஏன்னா இருவருமே நீங்க ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளக்கூடிய மனநிலையும் உருவாக போகுது. கோபம் இருந்த இடத்துல பொறுமை வரப்போகுது. சந்தேகம் இருந்த இடத்துல நம்பிக்கை மலரப்போகுது. பேசாம இருந்தவங்க கூட மனம் திறந்து பேச தொடங்குவாங்க உங்க வாழ்க்கையில. வாழ்க்கையில எத்தனை சோதனைகள் வந்தாலுமே இனி இருவரும் ஒன்றா நின்று எதிர்கொள்ளக்கூடிய தைரியமும் உங்க வாழ்க்கையில கிடைக்க போகுது. அது மட்டும் இல்லாம குழந்தைகள் இருந்தால் அவங்களால தம்பதியின் பாசம் மேலும் வலுவடைய போகுது. குழந்தை பாக்கியம் எதிர்பார்த்தவங்களுக்கு நல்ல செய்தி கிடைக்கக்கூடிய யோகமும் உள்ளது. அது மட்டும் இல்லாமல் கணவன் மனைவி இருவருமே சேர்ந்து எடுத்த முடிவுகள் வெற்றியை தரும். பொருளாதார முன்னேற்றம் ஏற்பட்டதால வீட்டுல தேவையற்ற சண்டைகள் குறைய போகுது. ஒருவருடைய தியாகத்தை மற்றவர் உணர்ந்து மதிக்கக்கூடிய சூழ்நிலையும் உங்க வாழ்க்கையில உருவாக போகுது. இவை அனைத்துமே இனி வரப்போகும் நாட்கள்ல உங்களுக்கு நடந்தால் கமெண்ட் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு நமது ராசிபலன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். கருத்து வேறுபாடுகளுமே சந்தேகங்களுமே இப்ப விலகி விலகி பரஸ்பர புரிதலும் அன்பும் பாலமாக போகுது. ஏன்னா நீங்க ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து செல்வது மூலியமா குடும்பத்துல அமைதியும் சுபிட்சமும் நிலை பெற போகுது வாழ்க்கையில. அது மட்டும் அல்லாம வாழ்க்கை துணையின் வழியேவும் எதிர்பாராத நல்ல செய்திகளும் பொருளாதார உதவிகளும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் உங்க வாழ்க்கையில உள்ளது. அதாவது உங்க திருமண வாழ்க்கையில இதுவரை இருந்த மாற்றங்கள், புரிதல் அல்லது இல்லாத சூழ்நிலைகள், தேவையற்ற மன வருத்தங்கள், சிறிய சிறிய விஷயங்களுக்கு கூட ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள், மனசுல சொல்ல முடியாத வேதனைகள் ஆகியவை அனைத்துமே இப்ப படிப்படியா விலகப் போகிறது. ஏன்னா பல நேரங்கள்ல நீங்கள் அன்பை வெளிப்படுத்தினாலுமே அதுக்கான மதிப்பு கிடைக்கவில்லை என்று நினைத்திருந்திருக்கலாம். உங்க வாழ்க்கை துணை உங்க மனசை புரிந்து கொள்ளவில்லை என்ற வருத்தம் இருந்திருக்கலாம். சிலருக்கு வேலைப்பளு காரணமாகவும் பொருளாதார சிக்கல்கள் காரணமாகவுமே உறவினர்களின் தலையீடு காரணமாகவே தம்பதியருக்குள்ள தேவையற்ற இடைவெளி உருவாகியிருக்கலாம். ஆனா இனிமே சுக்கிர பகவானின் அருளால அந்த நிலை மாறப்போகிறது. இருவரும் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளக்கூடிய மனநிலையும் உருவாகும். கோபம் இருந்த இடத்துல பொறுமை வரும். சந்தேகம் இருந்த இடத்துல நம்பிக்கை வரும் மலரும். பேசாம இருந்தவங்க கூட மனம் திறந்து பேச தொடங்குவீங்க. வாழ்க்கையில எத்தனை சோதனைகள் வந்தாலுமே இனி இருவரும் ஒன்றா நின்று எதிர்கொள்ளக்கூடிய தைரியம் உங்களுக்கு கிடைக்க போகுது. வீட்டுல மகிழ்ச்சியான தருணங்கள் அதிகரிக்க போகுது. குடும்பமா வெளியூர் பயணம் செல்லக்கூடிய வாய்ப்பும் உருவாக போகுது வாழ்க்கையில.
நீண்ட நாட்களாக தள்ளிப்போன சுப காரியங்கள் மீண்டும் நடைபெறும். குழந்தைகள் இருந்தால் அவங்களால் தம்பதியரின் பாசம் மேலும் வலுவடையும். குழந்தை பாக்கியம் எதிர்பார்ப்பவங்களுக்கு நல்ல செய்தி கிடைக்கக்கூடிய யோகம் உள்ளது. அது மட்டும் இல்லாமல் திருமணமாகாமல் தாமதமான துலாம் ராசினருக்கு நல்ல வரன் அமையக்கூடிய காலமும் நெருங்கி வருகிறது. கணவன் மனைவி இருவரும் சேர்ந்து எடுத்த முடிவுகள் வெற்றியை தரக்கூடியது. பொருளாதார முன்னேற்றம் ஏற்பட்டதால வீட்டில் தேவையற்ற சண்டைகளும் குறைய போகுது. அது மட்டும் இல்லாம ஒருவருடைய தியாகத்தை மற்றவர் உணர்ந்து மதிக்கக்கூடிய சூழ்நிலையும் உருவாக போகுது. வாழ்க்கையில குடும்பத்துல பெரியவங்களுடைய ஆசீர்வாதமும் தெய்வ அருளுமே இந்த உறவை மேலுமே வலுப்படுத்த போது. உங்களுக்கு வெள்ளிக்கிழமைகள்ல நீங்க மகாலட்சுமி மற்றும் பார்வதி தேவியை மனசார வழிபட்டு தம்பதியாராக ஆலய தரிசனம் செய்தால் இந்த நற்பண்கள் பல மடங்கு அதிகரிக்க போதும். வாழ்க்கையில அதாவது உங்க வாழ்க்கையில நீங்க திருமண வாழ்க்கையில இருந்து வந்த ஏமாற்றங்களோ, என் புரிதல் இல்லாத சூழ்நிலைகளோ, என் தேவையற்ற மன வருத்தங்களோ, சிறிய சிறிய விஷயங்களுக்கு கூட ஏற்பட்டு வந்த கருத்து வேறுபாடுகளும், மனசுல சொல்ல முடியாத வேதனைகளுமே அனைத்துமே உங்களுக்கு படிப்படியா இப்ப விலக போகக்கூடிய சூழ்நிலை வரப்போகுது உங்க வாழ்க்கையில. அது மட்டும் இல்லாம உங்க வாழ்க்கை துணை உங்க மனசை புரிந்து கொள்ளவில்லை என்ற வருத்தமும் இருந்திருக்கும். ஏன்னா சிலருக்கு வேலைப்பளு காரணமாகவும், என் பொருளாதார சிக்கல் காரணமாகவும், என் உறவினர்களுடைய தலையிட்ட காரணமாகத்தான் தம்பதியருக்குள்ள தேவையற்ற இடைவெளி உருவாயிருந்திருக்கும். ஆனா இப்ப சுக்கிர பகவானுடைய அருளால அந்த நிலை எல்லாமே இப்ப உங்களுக்கு மாறப்போகுது. ஏன்னா இருவருமே நீங்க ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளக்கூடிய மனநிலையும் உருவாக போகுது. கோபம் இருந்த இடத்துல பொறுமை வரப்போகுது.